ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் விவசாயத்திற்கும் மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தந்தி டிவிக்கு பேட்டியளித்த ONGCயில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரி நடராஜ் தெரிவித்துள்ளார். இது ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மிகவும் இம்ப்ரூவ் ஆகும். பொதுமக்களுக்கு நிறைய பேர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த பாதிப்பு என்பது மிக மிக குறைவானது தான். ஏனென்றால் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் ஆயில் எடுக்கும் பொழுது அந்த இடத்தில் சுமார் ஒரு 50 by 50 மீட்டர் அளவுக்கு நிலம் ONGCO அல்லது யார் அந்த இடத்தை உபயோகிக்கிறார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். மித்த இடங்களெல்லாம் திரும்பவும் நிலம் சொந்தக்காரர்களுக்கே கொடுத்து விடுவார்கள். அதனால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. முற்றிலும் தவறான கருத்து. நிலத்தடி நீர் மாசுபடாது, நிலத்தடி நீர் குறையாது. இந்த ஆயில் எடுக்கப்படும் திட்டம் கிட்டத்தட்ட 2000 மீட்டர் 3000 மீட்டர் 4000 மீட்டருக்கு கீழே தான் எடுக்கிறோம். இந்த தண்ணீர் என்பது குடித நீரார் எந்த தண்ணீர் ஆனதெல்லாம் 1000 மீட்டருக்கு மேலே உள்ளது தான். இந்த நிலம் இது ஜியாலஜிக்கலி சொல்லப்படுமானால் தண்ணீர் கீழே போகவே முடியாது. இவங்க என்ன ஃப்ராக்சர் பண்ணாலும் எது செய்தாலும் கீழே இந்த தண்ணீர் கீழே போக முடியாது. தண்ணீர் இந்த மேலே இருக்கும் தண்ணீர் அங்கேயே தான் இருக்கும். நம்மளுடைய திட்டத்தினால் தான் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும். ரெயின் ஹார்வெஸ்டிங் மூலமாகவோ அல்லது நம்முடைய திட்டத்தின் மூலமாக தான் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும். இந்த ஆயில் இண்டஸ்ட்ரியினால் தண்ணீர் மாசுபடாது, தண்ணீர் அளவு குறையாது. ஆயிலோ கேஸோ வெளியே வரும்பொழுது அது ஓப்பனாக விடுறது கிடையாது. ஆனால் நான் அந்த இண்டஸ்ட்ரியில் 40 இயர்ஸாக இருக்கேன். அது என்ன பண்ணுவோம்னாக்கா நாங்கள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு சிஸ்டம் மூலம் தான் பைப் வழியாக தான் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியே லீக் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரேர் சான்ஸ், ரொம்ப ரேர் சான்ஸ். ரொம்ப 1 in 1000 1 in 10,000 சான்ஸ் தான் இருக்க முடியும். லீக் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. கேன்சர் பேஷண்ட்டுங்கிறது இந்த ஆயில் இண்டஸ்ட்ரிக்கோட லிங்கே பண்ண முடியாது. ஏன்னா நான் அங்கிலேஸ்வரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் 5 வருஷம். அங்கிலேஸ்வரில் வெல் இங்கே இருக்கும், அடுத்தாப்புலேயே வீடு இருக்குது. அங்கேனா பப்ளிக் இருக்காங்க. அங்கே இதே மாதிரி தான் நிலத்தில் அப்படியே ஒரு சின்ன ஸ்கொயரில் கிணறு இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குது. நான் ஒர்க் பண்ண இடத்துல எல்லாம் இதே மாதிரி தான். அங்கிலேஸ்வரில் அந்த மாதிரி தான் இருக்குது. அஸ்ஸாமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அஸ்ஸாம்லலாம் இன்னும் மோசம். கிணத்து மேலேயே சில பேர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பப்ளிக் இருக்காங்க. யாருக்கும் கேன்சரோ அந்த மாதிரி எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் இல்லை.